ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் விருந்து. நாம் இன்னைக்கு பிரெட்டை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 4 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக சீரகம், ஓமம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, மல்லி இலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். பிரெட்டை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். நாம் கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டுகளை மாவில் புரட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு துண்டுகளாக நினச்சி எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் 2 பக்கமும் ஈக்குவலாக வேகும். திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா பிரெட் துண்டுகளையும் மாவில் பிரட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். குழந்தைங்களாம் ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸை இதை செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த மாதிரி எல்லா பிரெட் துண்டுகளையும் போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.